தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்கிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதன் மேல் பிரியமாயிருப்பவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். இந்த வசனத்தை நம்ம படிக்கும் பொழுது நம்ம எல்லாருக்கும் ஒரு சிந்தை வரும், நான் நல்லது பேசணுமா கெட்டது பேசணுமா, அதற்கேற்றபடி என் வாழ்க்கை அமையும் அப்படின்னு. அது உண்மைதாங்க. ஆனால் வேதத்தின்படி அடுத்த மண்டலத்திற்கு கொஞ்சம் ஆழமாக போய் பார்ப்போமே, ஆனால் இதை குறித்து நம்மளுக்கு ஒரு விளக்கம் கிடைக்கும், வெளிப்பாடு கிடைக்கும். மரணமும் ஜீவனும் அப்படின்னா சாத்தானா இல்லை இயேசு கிறிஸ்துவானு? ஏனென்றால் யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்கிறது, இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறார். அதே யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்கிறது, பிசாசானவனை திருடன் அப்படின்னு சொல்லி அவன் கொல்லவும் அழிக்கவும் திருடவும் வருகிறான். அதனால் நல்லதா கெட்டதான்னு நீங்கள் முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் நாவை யார் ஆளுகை செய்கிறா? இயேசு கிறிஸ்துவா இல்லை சாத்தானா அப்படின்றது நீங்கள் நிச்சயமாய் கண்டறியணும். அதன்படி தான் உங்கள் வாழ்க்கையை அமையும். ஒருவேளை இது வரைக்கும் நான் இயேசு கிறிஸ்துவன் அறிக்கையிடவே இல்லை அப்படின்னா ஒரு நற்செய்தி. ரோமர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று அறிக்கை செய்து உங்கள் பாவங்களை நீங்கள் அவரிடத்தில் ஒப்புக்கொண்டு அவரிடத்தில் நீங்கள் ஐக்கியமாவீர்களானால் ஆண்டவர் தாமே அந்த பாவங்களை மன்னித்து தேவனோட ஒப்புரவாக செய்வார். அப்புறம் உங்கள் நாவு ஜீவனை பேசும், நல்லது பேசும். உங்கள் வாழ்க்கையில் மட்டும் இல்லை, அநேக ஜனங்களுக்கு நன்மை செய்யும்படி உங்கள் நாவை ஆண்டவர் பயன்படுத்துவார். உங்கள் நாவிலிருந்து புறப்படுகிற ஜெபமும் உங்கள் நாவிலிருந்து புறப்படுகிற ஆசீர்வாதமும் அடுத்தவர்களுடைய வாழ்க்கையை மாற்றும், உங்கள் வாழ்க்கையை மாற்றும். அதனால் உங்கள் நாவை ஜீவனுக்கு ஒப்பு கொடுங்க. இயேசு கிறிஸ்துவ அறிக்கை பண்ணுங்கள். தெய்வன் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க.